அஸ்ஸலாமு அலைக்கும். மிக சிறப்பாக இன்றைய தினம் ஸ்டஃபர்ட் செல்லாங்கன் ஸ்கூலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பீயிங் கைண்ட் ஃபவுண்டேஷனால் ஏற்பாடு செய்யப்பட்ட பிளட் டொனேஷன் கம்பெயின் நிறைய சோதரர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. அதிகமான சோதரர்கள் இரத்த தானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பீயிங் கைண்ட் ஃபவுண்டேஷன் சம்பந்தமாக நீங்க ஃபவுண்டர் யாரு, எவ்வளவு காலமாக நீங்க இந்த அமைப்பை கொண்டு போறீங்க, இன்றைய தினம் இந்த பிளட் டொனேஷன் செய்யறது மாதிரி ஒவ்வொரு சேவைகளை நீங்கள் மேற்கொண்டு வருகிறீர்கள்? பீயிங் கைண்ட் அறக்கட்டளை, அதாவது பீயிங் கைண்ட் ஃபவுண்டேஷன் ஆனது 2008 தனி ஒரு மனிதனால், தனி ஒரு நபரால், தனி ஒரு சக்தியால் உருவாக்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை தான் இந்த பீயிங் கைண்ட் ஃபவுண்டேஷன். 2008 ஒரு தனிநபர் யோசிச்ச ஒரு விடயம், ஏன் இங்க இருக்கிற பிள்ளைகள் வந்து பாடசாலை மாணவர்கள் ஏன் ஒரு சில பேர் படிக்கிறார்கள், ஏன் ஒரு சில பேர் படிக்கவில்லை, அவரின் அந்த நோக்கம் ஏன் படிக்கவில்லை என்று ஆராய தொடங்கினார். நீங்கள் ஸ்ரீலங்காவிலயா இல்லாட்டி கட்டார்ல? இலங்கையில. சோ அவர் வந்து அதை ஆராயும் போது அவரு மிகவும் மெஜாரிட்டி கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, நிறைய மாணவர்களுக்கு வந்து அவங்க எஜுகேஷன், அதாவது கல்வி பயிர்வதற்கான வசதிகள் ஏற்படுது. நிறைய நம்ம நாட்டில் நிறைய இலவச கல்வி இருந்தாலும் நிறைய சகோதரர்கள் வந்து பாடசாலைக்கு செல்வதில்லை, நிறைய பிரச்சனையும் கொடுக்கிறாங்க. அதாவது பாடசாலையை அணுகுவதற்கு கூட அவர்களுக்கு இயலாமை. அந்த ஒரு கட்டத்தில் இருக்கும் மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நாம் என்ன செய்ய இயலும், நான் என்ன செய்யணும் நினைத்தவர் தான் VM ஃபவாஸ். அவர் தான் இந்த அறக்கட்டளை பீயிங் கைண்ட் ஃபவுண்டேஷனின் ஃபவுண்டர். மாஷாஅல்லா, நிறைய சகோதரர்கள் பல முயற்சிகளை செய்கிறார்கள். இவர் ஒரு வித்தியாசமான முறையில யோசிச்சு அதிகமான குழந்தைகள் பாடசாலைக்கு செல்லாத அல்லது பாடசாலை சென்றும் வசதி இல்லாத சிறுவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஃபவாஸ் அவர்கள் இந்த பீயிங் கைண்ட் ஃபவுண்டேஷன் இதை ஆரம்பித்தார்கள். அது இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டு எவ்வாறு வளர்ந்து இந்த கத்தாரில் ஒரு பெரிய நிலையில் நல்ல சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், வரலாறு எவ்வாறு? அதை பற்றி கூற வேண்டும் என்றால் 2008 ஒரே ஒரு மாணவருக்காக ஸ்பான்சர்ஸ் வழங்கி அவரின் கல்வியை ஆரம்பித்து வைத்த இந்த அறக்கட்டளை 2014 ஆண்டு கொழும்பில் வந்து பதிவு செய்யப்பட்டு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி அமைக்கப்பட்டு, பிறகு 2015 லோஹாவில் பதிவு செய்யப்பட்டு எம்பசி ஆஃப் டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கால பதிவு செய்யப்பட்டு 2015 தொடக்கம் தோஹாவில் இருந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி இதற்காக வேலைப்படுது. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலாக தோஹா கத்தாரில் நீங்கள் பதிவு செய்து நிறைய வேலைகள் செய்து வந்திருக்கீங்க. இது பிளட் டொனேஷன் கம்பெனி என்று செய்யும் போது வேற என்னென்ன வேலை சேவைகள் நீங்கள் கத்தார் நாட்டில் செய்கிறீங்க? கத்தார் நாட்டில் பிளட் டொனேஷன் கேம்பெயின்ஸ், இன்டோர் அவுட்டோர் ஈவென்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய சோசியல் ஈவென்ட்ஸ், பிளஸ் என்ன சொல்றது நோபல் ஈவென்ட்ஸ் நம்ம BK ஃபவுண்டேஷனால நாங்க செஞ்சுட்டு வரோம். ஸ்ரீலங்கால பார்க்க போனீங்கன்னா ஸ்பான்சர் சைல்ட், அதாவது ஒரு மாணவருக்கான ஸ்பான்சர்ஷிப் நாங்க வழங்குறோம். பிறகு YBD அப்படின்றது இயர் எண்ட் புக் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது அந்த மாணவர்களுக்கு வந்து தேவையான பாட புத்தகங்கள், பாடசாலைக்கு தேவையான விஷயங்களை வழங்குவது, இது போன்ற நிகழ்வுகளும் அறக்கட்டளையும் செய்ய கத்தார் நாட்டிலே அதிகமான சமூக சேவைகளை செய்து அதாவது வரக்கூடிய வருமானங்களிலிருந்து நாட்டில் உள்ள அதிகமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கின்றனர். இப்ப 2015 முதல் கிட்டத்தட்ட 10 வருஷமா கத்தார் நாட்டிலும் 2008 முதல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் வேற எத்தனை பேருக்கு உங்களால் உதவிகள் செய்ய முடியுமா இருந்தது? அதுவென்றால் அது ஒரு சாதனை என்று சொல்ல வேண்டும். 2008 ஒரு மாணவர் ஆரம்பித்தது. 2025 ஆண்டு 253 மாணவர்கள் தற்போது நமது அறக்கட்டளை மூலம் கல்விக்கு வைத்தார்கள். இது ஒரு பெரிய விடயம். கட்டாயம் நீங்கள் ஒரு தனி மனிதனின் முயற்சி, அவர் சிந்தித்தது இன்று 250 பேருக்கு மேற்பட்ட சகோதரர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக வளர்ந்திருக்கும் இந்த பீயிங் கைண்ட் ஃபவுண்டேஷனில் தொடர்ச்சியாக கத்தாரில் இருக்கக்கூடிய அதிகமான சகோதரர்கள் இது தெரிஞ்சிருக்கும். இன்னும் தெரியாதவர்கள் இருந்தால் உங்களோடு இணைந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய சேவைகளை அவர்களும் இணைந்து கொள்வதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இறைவனின் நோக்கமும் இறைவனின் நோக்கத்தை பின்பற்றுவதும் சமூகத்துக்கு நலன் கருதியவர்கள் யாரேனும் இந்த அறக்கட்டளை செய்யலாம். இது சம்பந்தமாக கத்தாரில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் எங்களது பிரசிடென்ட் மிஸ்டர் அஸ்லாம் அலி அவர்கள், இல்லை என்றால் ஜெனரல் செக்ரட்டரி மிஸ்டர் முகமது ரசீன் அவர்களை நாங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அந்த கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கிறோம். கத்தார் நாட்டில் எங்களோட இணையக்கூடிய சகோதரர்கள் வந்து பீயிங் கைண்ட் ஃபவுண்டேஷன் இந்த கீழே கொடுக்கப்பட்ட நம்பருடன் தொடர்பு கொண்டு அவங்களோட இணைந்து கொள்ளலாம்.
BK